ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாம் எப்போவுமே பச்சரிசி வச்சு தான் பொங்கல் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரகரிசி வச்சு பண்ணலாம். வரகரிசி வச்சு பண்ணும்போது இதோட ஹெல்த்தும் ரொம்ப 2 மடங்கு அதிகம். நமக்கு இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வித்தியாசம்லாம் எதுவும் தெரியாது. நம்ம நார்மலாக பொங்கல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதோட டேஸ்ட்டும் இருக்கும். அதை விட கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இந்த பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். இது 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வரகரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 2 ஒரே அளவாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா குழஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதனால் 2மே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா வரகரிசியில் கொஞ்சம் தூசி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் 4-5 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பருப்பு எதுவும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 4-5 வாட்டி கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். 4 கப் அளவுக்கு எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா குழஞ்சி வரும், அடி பிடிக்காமலேயும் வரும். இப்போ நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் நெய் சேர்க்கறதுனால பருப்பு அரிசி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போது நான் ஒரு 6 விசில் விட்டுருந்தேன், அதுக்கே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா குழைவாக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுசாக இதில் நெய் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா பாதி அளவுக்கு நெய் பாதி அளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் சூடானதும் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு நான் இடித்து வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. முழு மிளகாய் போடுறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா ஃப்ரை ஆகணும். இஞ்சி நல்லா நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அப்போ தான் உங்களுக்கு பொங்கல் சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி அந்த நெய்யில் வறுபட்டு வரும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை ரொம்ப பொரிய வேண்டாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அரிசியில் செஞ்சு சாப்பிட்றத விட இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி சிம்பிளான நிறைய ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது. மறக்காமல் போய் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ பாருங்கள் நம்மளோட பொங்கல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே இதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி இதுக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.